What are ledger accounts? It is a summary statement of all the transactions prepared from the journal entries past. பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஜேர்னல் என்ட்ரிஸ்ல இருந்து இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல போட்டிருக்க மாதிரி இட் இஸ் அ சம்மரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரூம்ல 3 கலர்டு பால்ஸ் இருக்கு. ரெட் கலர், ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெட் கலர் பால்ஸ் மட்டும் தனியாக எடுக்க போறோம், ப்ளூ கலர் பால்ஸ் மட்டும் தனியாக எடுக்க போறோம் அண்ட் ஃபைனலி கிரீன் கலர் பால்ஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மிக்ஸ் ஆகி இருந்த எல்லா கலர்டு பால்ஸையும் நம்ம தனித்தனியாக அந்த கலர் படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லை செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதே தான் இப்போ நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ல பண்ண போறோம். ஜேர்னல் என்ட்ரின்றது எல்லா அக்கௌண்ட்ஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நமக்கு தேவையான அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஜேர்னல் என்ட்ரி இருக்குன்னா எனக்கு கேஷ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரியணும்னா நான் என்ன பண்ண போறேன் இந்த 10 ஜேர்னல் என்ட்ரியில கேஷ் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்து அதோட பேலன்ஸை அசர்டைன் பண்ண போறேன். இதுதான் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஆல் செட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்.